பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றியாய் பாடுவேன் இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே
நீங்க எங்க கூட இருக்கிறீங்க, எங்க மத்தியில வாசம் பண்ணுறீங்க, எங்க மத்தியில உலாவி வர்றீங்க, எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை காட்டிலும் ஆண்டவரே ஒரு நாளில நீர் இருக்கிற வண்ணமாகவே உம்மை தரிசிக்க போகிறோமே, அது எவ்வளவு பெரிய சாக்கியம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவரே நீர் இருக்கிற வண்ணமாக உம்மை தரிசிப்பதற்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவரும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று எழுதியிருக்கிறதே, எங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆண்டவரே எங்களுக்கு உள்ளே இருந்தும் எங்களுக்கு வெளியே இருந்தும் எழுப்புகிற சகல அசூசிகளும் சகல அசுத்தங்களும் சகல சத்தினுடைய வஞ்சகங்களும் அழிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, உம்முடைய ஆவியினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, சுயத்திற்கு மறித்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமடைய வேண்டுமே. இந்த காலை நேரத்தில் எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்மை போல உமக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவரே எங்களை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கனி செடி
உம்மை போல பிழையற்றவர்களாக ஆண்டவரை வாழ்வதற்கு எங்களிடத்துல எதெல்லாம் தடையா இருக்குதப்பா, அதெல்லாம் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க. அதெல்லாம் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க, உணர்த்துவீங்க. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கர்த்தாவே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் போது, பரிசுத்த ஆவியானவரே அந்த சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. அந்த சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரம் குற்றமின்றி பரிசுத்தமாய் காக்கப்படும். ஐயா, அநீதி நிறைந்த உலகத்துல, அசுத்தம் நிறைந்திருக்கிற இந்த உலகத்துல, உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தோடு நாங்களும் நியாய தீர்ப்பிலே பங்குள்ளவர்களாய் போய்விடாதபடிக்கு, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து எங்களை விடுவிக்கும்படிக்கு நம்மையே பலியாக கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டீர் ஆண்டவரே. கல்வாரி திருத்தம் ஒரு விஷயம் கூட எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. பாவம் அறியாத, பாவமே செய்யாத பாரியில் ஜீவித்தீரே. பாவம் அறியாத, பாவமே செய்யாத பாரியில் ஜீவித்தீரே.
செய்யப்படுவது போல பூமியில இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் செய்யப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிற யோசுவாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து சுதந்திரிக்கப்படாத சுதந்திரித்து கொண்ட தேசம் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இந்த நாளிலும் தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சுதந்திரிக்கப்படாத சுதந்திரித்துக் கொண்ட இரண்டு காரியங்களையும் உள்ளடக்கின ஒரு காரியத்தை தான் இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் 12ஆம் அதிகாரம் ஒருவேளை தொடர்ச்சியாக நடைபெற்ற சம்பவங்களை நாம் புரிந்து கொள்கிற விதத்திலே அதை நாம் பார்க்கிறோம். அதை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்களின் அடிப்படையிலே என்ன காரியங்கள் நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் 13ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிற சில அதிகாரங்களிலே என்ன அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அல்லது அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற காரியங்களை கொஞ்சம் நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே யோசுவா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிகள் எப்படியாக பிரித்து பார்க்கப்பட வேண்டும் என்ற காரியத்தை முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை இப்பொழுது நான் இந்த காரியங்களை சொல்லும் போது உங்களுக்கு ஸ்கிரீன்ல அந்த தகவல்கள் வரும். ஆகவே நீங்கள் அதை குறிப்பிடுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா 13ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 7 வசனங்களுக்கும் ஒரு தலைப்பிட வேண்டுமானால் சுதந்திரிக்கப்படாத ஆனால் பங்கிட்டு கொடுத்த தேசம் என்று நாம் அதை பார்க்க முடியும். யோசுவா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக ரூபன், காத், மனாசேயுடைய பாதி கோத்திரத்திற்கு அங்கே பங்கிட்டு கொடுக்கப்பட்ட காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறது. அடுத்தது 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே யூதா கோத்திரத்திற்கான பங்குகள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 16, 17ஆம் அதிகாரத்திலே யோசேப்பின் அந்த புத்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு வீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 18, 19 ஆகிய அதிகாரங்களிலே மீதம் இருக்கிற 7 கோத்திரத்தாருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட அந்த பங்கு வைக்கப்பட்ட வீதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரத்திலே அடைக்கல பட்டணங்களை குறித்து யோர்தானுக்கு இப்புறத்திலே 3, யோர்தானுக்கு அப்புறத்திலே 3 என்று மொத்தம் 6 அடைக்கல பட்டணங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரத்திலே லேவியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பங்கு வீதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரத்திலே யோர்தானுக்கு கிழக்கே கட்டப்பட்ட பலிபீடத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிற செய்திகள் இருக்கிறது. 23ஆம் அதிகாரத்திலே யோசுவா தலைவர்களிடத்திலே பேசின செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரத்திலே யோசுவா ஜனங்களிடத்திலே பேசின செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே யோசுவா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிகளின் ஒரு அவுட்லைன், அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்கிற காரியங்களை நாம் முதலாவது புரிந்து கொண்டோமானால் இந்த வேத பகுதிகளை வாசிக்கும் போது இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வரும் நாட்களிலே சரியாக வாசிக்கவும் அதை புரிந்து கொள்ளவும் அது ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 2 வேத பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 7 வசனங்கள் ஒரு பகுதியாகவும் அடுத்த 8ஆம் வசனத்தில்
23ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதி ஒரு டெக்ஸ்டாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முதல் 7 வசனங்களுக்குள்ளாக சுதந்திரிக்கப்படாத ஆனால் பங்கிட்டு கொடுத்த தேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் தலைமையிலேயோ அல்லது யோசுவாவின் தலைமையிலேயோ இதுவரைக்கும் யுத்தம் செய்து கானானியர்களை மேற்கொள்ளாத, கானானியர்களின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளாத அப்படிப்பட்ட பட்டணங்களை குறித்து அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அங்கே பெலிஸ்திய தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது கிப்லியின் நாடை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எர்மோன் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற நாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரிக்கப்படவில்லை. ஒருவேளை மோசேயுடைய நாட்களிலும் அல்லது யோசுவாவுடைய நாட்களிலும் கூட அநேக ராஜ்யங்கள், ராஜாக்கள் இவர்கள் பிடித்தெடுத்திருந்தாலும் இங்கே எழுதப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யங்கள் இன்னும் பிடிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த தேசங்களையும் கூட இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்கு பங்கு வீதமாக அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கு சொல்லி இருந்தார். அந்த தேசங்களை குறித்து முதல் 7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அது 9.5 கோத்திரத்திற்கு சொந்தமானது. அங்கே யோர்தானை கடந்த பிரதேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை குறித்து அங்கே முதல் 7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 8ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக யோர்தானுக்கு இக்கரையில இருக்கிற மோசேயின் தலைமைத்துவத்தில் இருக்கும் போதே இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொண்ட அந்த தேசத்தின் பட்டியல்கள் அந்த 2.5 கோத்திரங்களுக்கு, ரூபன் கோத்திரத்துக்கு, காத் கோத்திரத்துக்கு, மனாசேயுடைய பாதி கோத்திரத்துக்கு என்று அங்கே பங்கு வீதங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய எல்லைகள் என்ன, அவருடைய பட்டணங்கள் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியும். அப்படியானால் யோர்தானுக்கு இப்புறத்திலே 2.5 பங்கு வீதங்களுக்கும் 2.5 கோத்திரத்துக்கும், யோர்தானுக்கு அப்புறத்திலே 9.5 கோத்திரத்துக்குமாக அங்கே தேசம் பங்கிட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தை குறித்து ஆண்டவர் அன்றைக்கு யோசுவாவுக்கு திட்டம் பண்ணி இருந்தார். அந்த காரியங்களை தான் நாம் இந்த 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த பட்டணங்களின் செய்திகளை நாம் தியானிக்கவில்லை, மாறாக மேலோட்டமாக அதே நேரத்திலே ஆழமாக இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஆவிக்குரிய உண்மைகளை பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. சுதந்திரிக்கப்படாத ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்காக ஆண்டவர் சில தேசங்களின் பட்டியல்களை கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நாம் கவனமாய் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த சபைக்கு நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கவனியுங்கள். அதற்கு முன்பதாக இந்த வேத பகுதியினுடைய சில காரியங்களை கொஞ்சம் நாம் கவனித்து விட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அதே போல இந்த செய்திகளை கேட்கும் போது ஒருவேளை யோசுவா புஸ்தகத்தினுடைய துவக்க பகுதியிலே பிரசங்கிக்கப்பட்ட செய்திகளை நீங்கள் திரும்பவும் ஒருமுறை கேட்பதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த யோசுவா புஸ்தகத்தை நாம் பிரசங்கிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிவிட்டது. 2019ஆம் வருஷத்தினுடைய ஜூன் மாதத்திலே தான் நாம் இந்த புஸ்தகத்தை முதலாவது தியானிப்பதற்கு ஆரம்பித்திருந்தோம். ஆகவே ஒருவேளை நீண்ட காலங்கள் ஆகிவிட்டபடியினாலும் அதற்கு இடையே பல்வேறு சூழல்கள் மாறிவிட்டபடியினாலும் திரும்பவும் அந்த துவக்க பகுதியிலே நாம் தியானித்த காரியங்களை திருச்சபை மக்கள் திரும்பவும் கேட்டு திரும்பவும் அவைகளை நினைவுபடுத்திக் கொண்டு அவைகளின் படி இந்த வசனங்களை தியானிக்கும் போது தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிலே மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். கவனியுங்கள். இந்த யோசுவா புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே திருச்சபையிலே பிரசங்கிக்கப்பட்ட போது கானான் தேசம் அல்லது வாக்கு பண்ணப்பட்ட தேசம் என்று சொல்லும் போது அதை பரலோகத்துக்கு ஒப்பாக பேசின காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம்.
ஆனால் காலங்கள் செல்ல செல்ல பரலோகத்திற்கு இந்த கானானை குறித்த செய்திகள் அநேக இடத்திலே ஒத்து போகாதபடினாலே இதை குறித்த ஒரு தீர்க்கமான ஆராய்ச்சியும் ஒரு தீர்க்கமான பார்வையும் உண்டானது நிமித்தம் இது பரலோகத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்படவில்லை. மாறாக புதிய ஏற்பாட்டு தேவனுடைய ஜனங்களுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறார் என்கிற காரியங்களை தேவ சபை அறிந்து கொண்டது. அதன் அடிப்படையிலே தான் நாம் கடந்த நாட்களிலே இந்த யோசுவாவின் புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்று சொல்லப்படுவது புதிய ஏற்பாட்டு சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை குறித்ததாக இருக்கிறது. இரண்டாவது, இதிலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய இரண்டு முக்கியமான நோக்கங்கள். ஒன்று, பின்வரும் சந்ததிகளுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த யோசுவா புஸ்தகம் எழுதப்பட்டது. யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களிலே அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்வரும் சந்ததிகளுக்கு இந்த காரியங்கள் நினைப்பூட்டுதலாக, நினைவுபடுத்தக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. இரண்டாவதாக 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையிலான ஒரு நோக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? தேசம் இன்னமும் விஸ்தாரமாக இருக்கிறது, சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய பகுதிகள் இன்னமும் விஸ்தாரமாக இருக்கிறது என்பதை பின்வரும் சந்ததிகளுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது. அப்படியானால் இந்த யோசுவா புஸ்தகத்தினுடைய முதல் அந்த நோக்கத்தை நாம் கடந்த நாட்களிலே தியானித்திருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இப்பொழுது இந்த புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய இரண்டாவது காரணத்தை நாம் தொட்டுக் கொண்டிருக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன் உங்களுக்காக. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது கர்த்தர் அவரை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனுமானாய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் யோசுவாவிடத்தில் சொன்ன பின்புதான் அந்த சுதந்திரிக்க வேண்டிய தேசங்களின் பட்டியல்கள் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த புஸ்தகத்தினுடைய இரண்டாவது நோக்கமாகிய இந்த முக்கியமான காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கவனியுங்கள், அது என்னது? ஒருவேளை மோசேயின் நாட்களிலேயும் யோசுவாவின் நாட்களிலேயும் இங்கே தேசம் அநேக இடங்கள் சுதந்திரிக்கப்பட்டிருந்தது. அநேக இடங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்னமும் பெரிய தேசமாய் இருக்கிறது. ஆனால் யோசுவாவே, நீ முதிர்ந்தவனாகிவிட்டாய், நீ வயது முதிர்ந்தவனாகிவிட்டாய், வயது சென்றவனாகிவிட்டாய், இனி உன்னுடைய சந்ததிகள் இவைகளையெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று யோசுவாவின் மூலமாக சொல்லப்பட்ட இந்த செய்தியை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சுதந்திரிக்கப்படாத அந்த தேசத்தை குறித்து ஒரு அறிவு உள்ளவர்களாக தேவ ஜனங்கள், அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதே போல புதிய ஏற்பாட்டு சபைக்கு சுதந்திரிக்கப்பட்ட, சுதந்திரிக்கப்படாத இரண்டு விதமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை குறித்தும் தேவ சபை அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கவனிங்கள் எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களின் வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த போது, அவருடைய கல்வாரி திரு இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட போது, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்ற போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட போது, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய சுபாவத்திலே மாற்றங்கள் வந்தது. அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. அவன் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் மறுபடியும் செழிப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சுபாவங்கள் மாற்றமடைந்திருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அவனுடைய வாழ்க்கை இருந்தது போல ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை இல்லை.
ஆனால் அதோடு நின்று விடுவதற்கு வேதம் போதிக்கவில்லை. தொடர்ச்சியாக அவன் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வாக்கு பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை குறித்து வேதம் திட்டமாக சபைக்கு போதிக்கிறது. ஆனால் எப்படி யோசுவாவின் புத்தகத்திலே சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாக இருக்கிறது என்கிற செய்தி யோசுவாவின் மூலமாய் பின்வரும் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமின் மாம்ச சந்ததியார் அறியாதவர்களைப் போல வாழ்ந்தார்களோ அப்படி போலவே புதிய ஏற்பாட்டு திருச்சபையையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வாழ்க்கையை குறித்து இன்றைக்கு தேவ ஜனம் அறிவில்லாமல் இருக்கிறது, அல்லது அதை குறித்து அறியக்கூடாதபடிக்கு கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலே, கண்கள் மயங்கின நிலைமையிலே இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி அங்கே சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாக இருந்ததோ அப்படி போல தேவ சபையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் விஸ்தாரமாய் இருக்கிறது. அவைகளை குறித்து திட்டமாய் கர்த்தருடைய ஆவியானவரும் திட்டமாய் வேத வார்த்தையும் நமக்கு போதிக்கிற அடிப்படையிலே நாம் வரும் காலங்களிலே ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தது உண்மைதான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையின்படியான சுபாவ மாற்றங்கள் வந்தது உண்மைதான். ஆர்வங்கள் மாறினது, நடத்தைகள் மாறினது, உங்களுடைய சுற்றுச்சூழல்கள் மாறினது, உங்களுடைய சபை ஐக்கியம் மாறினது. ஆனால் இன்னமும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டியவனாக, கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு மனிதனாக இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற காரியத்திலே நாம் கவனமாக இல்லை. ஆகவே இந்த 13ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் ஒழுங்கினங்களை, அசிங்கங்களை, அசதிகளை பார்க்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மனக்கண்களை திறந்தருள்வாராக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லும் போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்திலே 4 காரியங்கள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. 1 ஜீவன், 2 தேவபக்தி, 3 நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுதல், 4வது கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவம் என்று 4 காரியங்கள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதாக, அருமையான வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அங்கே இடம் வாசிக்கிறோம். கவனிங்கள், நித்திய ஜீவன், தேவபக்தி, நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுதல், திவ்ய சுபாவம் உள்ளவர்களாக மாறிவிடுதல் என்கிற அந்த வாக்குத்தத்த வாழ்வே நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதும் நாம் இந்த உலகத்திலே பெற்றிருக்க வேண்டியதுமான உயர்ந்த உன்னதமான வாழ்க்கையாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் அநேக நேரத்திலே ரட்சிக்கப்படாத போது என்னுடைய வாழ்க்கையில இருந்த சுபாவக்கேடுகளை நான் ஒப்பிட்டு பார்க்கும் போது, ரட்சிக்கப்பட்ட பின் ஏதோ சில மாற்றங்களை நான் உடையவனாக இருக்கிறேன், சில வாழ்க்கை மாற்றங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கிறது, சில நடக்கை மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது, சில சுற்றுப்புற காரியங்கள், நட்புகள் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கிறது. அதிலே நாம் திருப்தி உள்ளவர்களாக மாறிவிட்டோம். ஆனால் இந்த சுதந்திரிக்கப்படாத, ஆனால் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசத்திற்கு பின்பதாக இருக்கிற உண்மைகளை நாம் பார்க்கும் போது நாம் எவ்வளவு ஒழுங்கினமாக இருந்திருக்கிறோம், அல்லது எவ்வளவு அசதியாக இருக்கிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்கிற காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்க முடியும். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவான வேத சத்தியத்திற்கு நேராக நம்மை நடத்துவாராக. இந்த வேத செய்திகளை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் உங்களுடைய வேதாகமத்தை உங்கள் கரங்களிலே வைத்து வேத வசனங்கள் சொல்லப்படும் போது அந்த வேத வசனங்களை எடுத்து பார்த்து காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறேன். யோசுவாவின் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயும் 23ஆம் வசனத்திலேயும் அங்கே ஒரு செய்தி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது
தாசனாகிய மோசேக்கு எப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கும் கட்டளையிட்டிருந்தான். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இங்கே யோசுவாவை குறித்து அல்லது யோசுவாவுக்கு அந்த செய்திகள் கடத்தப்பட்டதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்திலிருந்து மோசே பெற்றுக்கொண்டான், மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டான். அப்படி தேவனிடத்திலிருந்து கடத்தப்பட்ட அந்த செய்தியில் ஒன்றையும் இவன் செய்யாமல் விடவில்லை. இது ஆண்டவர் கொடுத்திருக்கிற சாட்சி. 23ஆம் வசனத்திலே அது என்ன கட்டளை அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. அப்படியானால் இந்த 2 வசனங்களின் அடிப்படையில தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட காரியம் என்னவென்றால், இங்கே சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை குறித்த காரியங்களை குறித்து பேசியிருக்கிறார். அதுதான் இங்கே கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கு வீதங்களை குறித்து ஆண்டவர் மோசேக்கு சொல்லி இருந்தார். மோசேக்கு கட்டளையிட்ட காரியங்கள் யோசுவாவுக்கு கட்டளையிடப்படுகிறது. அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் யோசுவா செய்து முடித்து விட்டான். ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை என்று ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். கவனிங்கள். அப்படியானால் இந்த வேத வசனங்களின் அடிப்படையிலே மோசேயை நம்பி யோசுவாவை நம்பி ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஒன்றும் மீதியாக இல்லை. ஆனால் 13ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாக இருக்கிறது. கவனிங்கள். இந்த 2 வேத வசனங்களுக்கும் நடுவாக ஒரு கருத்து வேறுபாடு இருப்பது போல, கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறது போல இருக்கிறது. ஒரு பக்கத்திலே எல்லாம் செய்யப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்திலே இன்னும் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்படியானால் எது உண்மை? ஒருவேளை இந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் தான் நாம் புதிய ஏற்பாட்டு காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? கவனிங்கள். மோசேயும் யோசுவாவும் நிறைவேற்ற வேண்டிய அந்த பணிகள் முழுமையடைந்து விட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் பணிகள் இன்னும் முடிவடையவில்லை. கம்ப்ளீஷன், but there is also a continuance. கவனிங்கள். முடிவடைந்து விட்டது, ஆனால் அதற்கு அடுத்தாற் போல தொடர்ச்சியான காரியங்கள் இருக்கிறது என்கிறதை வேதம் நமக்கு போதிக்கிறது. அநேக நேரத்திலே நாம் கம்ப்ளீஷன் என்று சொல்லும் போது அதோடு வேலை முடிந்து விட்டது, இனிமேல் வேலை இல்லை என்பது போல நாம் நினைத்துக் கொள்கிறோம். கவனிங்கள். தேசம் சுதந்திரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் மோசேக்கும் யோசுவாவுக்கும் கட்டளையிட்ட பிரகாரம் அவர்களால் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் யோசுவாவுக்கு பின்பதாக அவருடைய சந்ததியார் இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னமும் மீதியாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் யோசுவாவுடைய பார்ட்டை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார், மோசேயுடைய பார்ட்டை அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ஆனா இன்னமும் தொடர்ச்சியாக அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது என்கிறதை தேவ ஜனங்கள் அறியாமல் போனார்கள். அதே போல புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை குறித்த காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற மேன்மையான சாக்கியங்களை குறித்து நாம் தவறான எண்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். வேதத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக அங்கே பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 4ஆம் வசனத்திலே இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இங்க ஒரு கம்ப்ளீஷன் சொல்லி இருக்குது. கவனிங்க. நான்
செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். I have completed my work. நான் நீர் எனக்கு நியமித்திருந்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன். அப்படியானால் அங்கே யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலேயும் 23ஆம் வசனத்திலேயும் எழுதப்பட்டிருக்கிற வசனத்தை இந்த அடிப்படையை பார்க்கும்போது மோசே யோசுவா இரண்டு பேருக்கும் ஆண்டவர் நியமித்திருந்த வேலைகளை அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். என்ன வேலையை குறித்து இங்கே இயேசு பேசுகிறார்? 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு. அங்கே பங்கிட்டு கொடுக்க வேண்டிய தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யோசுவாவின் புத்தகத்திலே. இங்கே இயேசு பேசும்போது எதை குறித்து பேசுகிறார்? தன்னை விசுவாசிக்கிற, தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பிரதான வேலையை, அந்த எனக்கென்று நியமிக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் ஒரு கம்ப்ளீட்டட் வேலை முடிந்து விட்டது. ஆனால் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது அவர் பிதாவினிடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது சொல்கிற சில வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன எழுதுகிறார் பாருங்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இப்போ கவனிங்க, ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நான் எனக்கு நியமித்த நித்திய ஜீவனை அருளும்படியான வேலைகளை செய்து முடித்து விட்டேன். அப்படின்னா ஜனங்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்டு விட்டது. அப்படின்னு சொன்னா அதோட முடிஞ்சதுல அதுக்கு பிறகும் இருக்கிற தொடர்ச்சியான நிகழ்வுகளை குறித்து 11ஆம் வசனத்திலிருந்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் பட்டியல் போட்டிருக்கிறார். என்ன சொல்கிறார்? நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் என்னுடைய பாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் அவர்களை காத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரிதான் 17ஆம் வசனத்துல பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு விட்ட, நிறைவு செய்யப்பட்ட ஒரு வேலை. ஆனால் பிதாவாகிய தேவனாலும் பரிசுத்த ஆவியானவராலும் தொடர்ந்து அது நிறைவேற்றப்பட வேண்டிய வேலையும் கூட என்று இங்கே இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கவனிங்கள், நிறைவேற்றி முடிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆனால் அதே வேலையினுடைய தொடக்கம் பிதாவாகிய தேவன் மூலமாகவும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஒரு தொடர்ச்சி இருக்கிறது என்பதை குறித்து இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். அதே போல புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அங்கே தேவ ஜனங்களை குறித்து, தேவ சபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூரணம் உள்ள அவரால் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். You are complete. இங்கேயும் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. You are complete. கவனிங்க, பரிபூரணம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். ஏனென்றால் 9ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார்? தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அப்படியானால் இயேசு இந்த உலகத்திலே வந்தபோது, அவர் மனிதனாக இருந்தபோது தேவத்துவத்தின் எல்லா பரிபூரணங்களும் எல்லா நிறைவுகளும் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது. அப்படி வாசமாய் இருந்த தேவத்துவத்தினுடைய நிறைவை பெற்றிருந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. You are complete. நீங்கள் நிறைவடைந்திருக்கிறீர்கள், நீங்கள் குறைவுள்ளவர்கள் அல்ல. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, அவருடைய தேவத்துவத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த பரிபூரணத்துவத்தை குறித்து யோவான் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணம். ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வந்தபோது அநேகர் அவரை தீர்க்கதரிசி என்றார்கள். அநேகர் அவர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள். எரேமியா என்றார்கள், எலியா என்றார்கள். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? அவர் தேவனாக இருக்கிறார். அவர் தேவனாகவே இருக்கிறார். தேவத்துவத்தின் பரிபூரணத்தின் நிறைவு அவருக்குள்ளே இருக்கிறது. ஏனென்றால் இந்த கொலோசை நிருபத்துக்கு, இந்த நிருபத்தை எழுதுவதற்கு பின்பதாக இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞான கொள்கை, நாஸ்திச கொள்கையை உடைய அன்றைக்கு இருந்த கள்ள ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவை மனிதன் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பதில் கொடுக்கும் வண்ணமாகத்தான், அந்த கள்ள உபதேசத்திற்கு பதிலளிக்கும் வண்ணமாகத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், இல்லை, அவர் மாம்சத்திலே இருந்தாலும் அவர் தேவத்துவத்தின் பரிபூரணத்தினால் அவர் பரிபூரணம் உள்ளவராய் இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார் என்கிற காரியத்தை சொல்கிறார். அதை சொல்லிவிட்டு கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லாரும் பரிபூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் பரிபூரணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கவனியுங்கள், இதோடு வேதம் முடிந்து விடவில்லை. இதற்கு அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படியானால் கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி இந்த வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடிகிறது? இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். We are completed in Christ. ஆனா அதோடு வேதம் முடிஞ்சதில்லை. இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயினும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நாம் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நிறைவினாலே பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிற நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை ஒரு நாளில் தரிசிக்க போகிறேன். அப்படி அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிற அவருக்குள் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிற நான், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற நான், இந்த வேத பிரமாணத்தை விசுவாசிக்கிற நான், 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஐயா, பரிபூர்ணம் அடைந்தவன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமா? அப்படியானால் இங்கே ஒரு தொடர் நிகழ்வை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கவனியுங்கள், யோசுவா 11, 15, 23 வசனங்களிலே அங்கே சில காரியங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது, ஆனால் முழுமை அடையவில்லை. அதை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகத்திற்கு கிடைத்திருக்கிற நித்திய ஜீவனுடைய தொடர்ச்சியாக பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளவும் பரிசுத்தமாக்கவும் தொடர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறோம். பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அவர் சுத்திகரித்து, அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தாரோ, அவர் எப்படி சுத்தமுள்ளவராய் இருந்தாரோ, அப்படி போல நம்மை இன்னமும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, completion, but there is also a continuance. முடிவடைந்திருக்கிறது, ஆனால் இதனுடைய தொடர்ச்சியான காரியங்களை குறித்து தேவஜனம் கரிசனையோடு இருக்க வேண்டியது அவசியமானது.
அந்த கம்ப்ளீஷன் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஒன்று கம்ப்ளீட், இன்னொன்று ஃபுல்னஸ். கிறிஸ்துவின் நிறைவு. சரி, போகட்டும். அப்படி பரிபூரணமாக்கப்பட்டவனாய் இருந்தாலும் நான் அவரை போலவே நான் தரிசிக்க போகிறேன். அவர் இருக்கிறவனமாகவே நான் தரிசிக்க போகிறேன். அப்படி தரிசிக்க போகிற நான் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டேன் என்று அப்படியே இருந்து விட முடியாது. ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஞானஸ்நானம் பெற்று விட்டேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று விட்டேன் என்று இருந்து விட முடியாது. இதை விசுவாசிக்கிற நான், அதில் அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற நான் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் என்னை தொடர்ச்சியாக சுத்திகரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஒரு ப்ராக்ரசிவான காரியங்கள், தொடர்ச்சியான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அவசியம் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. கவனிங்கள். திரும்பவுமாக அந்த தேசத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு நான் வரட்டும். என்னாகமங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே யோசுவாவின் மூலமாக இந்த சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிற சில கட்டளைகளை நாம் அறிந்திருந்தால் இதை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அல்லது இதுல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும் போது அத்தேசத்து குடிகளெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கிடைவீர்கள். அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன். அப்படியானால் சுதந்திரித்துக் கொண்ட ஒரு தேசம், ஒருவேளை எரிகோ அல்லது ஆயி பட்டணம் அல்லது அங்கே எருசலேம், யர்மூத் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணங்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கானானின் குடிகள் அழிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய சிலைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லி இருக்கிறார். அடுத்தது 54ஆம் வசனத்துல சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரமும் கொடுக்க கிடவீர்கள். அவரவருக்கு சீட்டு விடும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவருக்கு உரியதாகும். உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின்படியே சுதந்திரம் பெற்றுக் கொள்ள வைக்கிறீர்கள். அப்போ இந்த இடத்துல எப்படி இந்த சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற காரியத்திற்கு சீட்டு போடுகிற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களிலே நாம் அதை குறித்து தியானிக்க போகிறோம். இங்கே 55ஆம் வசனத்திலேயும் 56ஆம் வசனத்திலேயும் இங்கே நமக்கு தொடர்புடைய ஒரு செய்தி இருக்கிறது. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், கவனிங்கள், ஒருவேளை சுதந்திரிக்கப்படாத ஒரு தேசம் ஆனால் உங்களுக்கு சீட்டு போட்டு உங்களுக்கு பங்கிட்டு வைக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட இடத்திலே இருக்கிற குடிகளை நீங்கள் துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளும் உங்கள் விழாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். கவனிங்கள். அப்படியானால் சுதந்திரித்து கொள்ளப்படாத அந்த தேசம், அந்த தேசத்தின் ஜனங்கள், அங்கே இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பார்களாம். அவர்கள் கண்களை முள்ளுகளை போல கூறுகளை போல குத்திக் கொண்டே இருப்பார்களாம். கவனிங்கள். அன்றியும் 56ஆம் வசனத்துல அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி என்றார். அது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம். நான் கானானியரின் குடிகளுக்கு என்ன செய்வேன் என்று உங்களுக்கு சொன்னேனோ அதையே உங்களுக்கும் செய்வேன். அப்படி என்றால் சுதந்திரிக்கப்படாத ஆனால் பங்கிட்டு கொடுக்கப்பட்ட தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இருக்கும் போது ஒருவேளை யோசுவா என்ற ஆவிக்குரிய தலைவன் இல்லாவிட்டாலும் அதை பெற்றுக்கொண்ட அந்த கோத்திரத்தார்
தன்னுடைய சகோதர கோத்திரத்தாரோடு இணைந்து அந்த தேசத்தின் கொடிகளை எல்லாம் துரத்தி அவர்களுடைய தேவர்களை எல்லாம் அழித்து போட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்திலே வாக்குத்தத்த பூமியிலே அவர்கள் சமாதானத்தோடு குடியிருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் தங்களுக்கு பங்கு வைக்கப்பட்ட தேசத்தின் அந்த குடிகளை குறித்தோ அந்த தேசத்தினுடைய விக்கிரக ஆராதனைகளை குறித்தோ அறிவில்லாமல் அசதியாய் இருந்தார்களானால் அந்த தேசத்தின் குடிகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களை வாக்குத்தத்தத்தின் தேசத்திலேயே உபத்திரவப்படுத்துவார்கள். வார்த்தைகளை கவனிங்கள். ஐயா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தான் குடியிருக்கிறார்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் தான் இருக்கிறார்கள், கர்த்தர் உலாவி வருகிற ஒரு தேசம் தான். ஆனாலும் இவர்கள் நிறைவேற்ற வேண்டிய வேலையை நிறைவேற்றாமல் விட்டது நிமித்தமாய் அங்கே துரத்தி விடப்படாத ஜாதிகளின் நிமித்தம் இவர்களுக்கு உபத்திரவம் வருமா? அதோடு நின்றிருந்தால் பரவாயில்லை. ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், நானோ உங்களை நியாயம் தீர்ப்பேன், நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொல்கிறார். என்ன நியாய தீர்ப்பாம்? நான் கானானியரின் குடிகளுக்கு, பெர்சிய தேசத்திற்கு என்ன செய்வேன் என்று உங்களுக்கு சொன்னேனோ, சத்ருவுக்கு எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை அசதியாயிருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்வாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு, உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு கவனமாய் இல்லாமல் அசதியாய் இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணம் உள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டாலும், தேவத்துவத்தின் பரிபூரணத்தினாலே நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பு உண்டாயிருக்குமாம். உங்கள் வாழ்க்கையிலே சத்துருக்கள் உங்களை உபத்திரவப்படுத்துவார்களாம். அப்படியானால் தேவ ஜனம், தேவ சபை உபத்திரவப்படுத்தப்படுவதற்கு இங்கே ஒரு காரணம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அநேக நேரத்திலே உபத்திரவம் என்று சொன்ன உடனே ஏதோ சத்துரு பலத்தவன் போல நாம் அவனை குறித்து பேச ஆரம்பித்து விடுகிறோம். இல்லை, சத்துரு பலத்தவன் என்பதனால் அல்ல, அழிக்க வேண்டிய சத்துருவை அழிக்க வேண்டிய தருணத்தில் தேவ சனம் அழித்து போடாததினாலே, அழித்து போட வேண்டிய விக்கிரக ஆராதனைகளை தேவ சனம் கவனமாய் இருந்து அழித்து போடாததினாலே ஆண்டவரும் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். அந்த சத்துருக்களும் தேவ ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் கம்ப்ளீட் செய்யப்பட்டிருக்கிற, பூரணமாக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ ஜனம் திரும்பவும் இன்னமும் பூரணத்தை தேடி இன்னமும் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறதில் எவ்வளவு கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பரிதாபம், ஒரு பரிதாபம் சபையை பிடித்திருக்கிறது. தன்னை சுத்திகரித்துக் கொள்வது என்றால் ஏதோ ஒரு கர்த்தருடைய பந்தி, அதற்கடுத்த ஆராதனைகள் நடக்கும் போது மாத்திரம் தேவ சபை தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறது, ஒரு நியாய தீர்ப்புக்கு தப்பிவிட வேண்டும் என்று. ஒரு புதிய வருஷத்திற்குள்ளே போவதற்கு முன்பதாக சில நாட்கள் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சபை எத்தனிக்கிறது. இல்லை, ஒரு பீரியாடிக்கலி அல்லது ஏதோ குறிப்பிட்ட நாட்களிலே மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் கிறிஸ்துவினால் நிறைவு செய்யப்பட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கையை தொடர்ந்து, பிதாவாகிய தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற கிருபைகளை தொடர்ந்து, பரிசுத்த ஆவியானவரால் நமக்குள்ளே நடக்கிற பரிசுத்தமாக்கப்படுதலை தொடர்ந்து நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறதிலே கவனமாய் இருக்க வேண்டும். நமக்கு உள்ளே இருந்தும் நமக்கு வெளியே இருந்தும் சத்துருவினால் வருகிற தாக்குதல்களை குறித்து கவனமாயிருந்து அவைகளின் கிரியைகளை அழித்து போட வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட கிரியைகளின் நிமித்தமே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறதாம். அந்த நியாய தீர்ப்பு தேவ ஜனத்திற்கு, பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களுக்கு வந்து விடாதபடிக்கு, நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களுக்கு வந்து விடாதபடிக்கு இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை காத்துக் கொள்வாராக. நமக்கு கண்டித்து உணர்த்துகிற பகுதிகளிலே ஒரு மனம் திரும்புதலை தந்தருவாராக. கவனியுங்கள், இந்த காரியத்தினுடைய கடைத்தொகைக்கு நாம் வருவோம். ஏற்கனவே சொன்னேன்,
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கைக்கு அது அடையாளமாக இருக்கிறது என்று, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிற 4 காரியங்களை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் நீங்களும் நான். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக அழைப்பை குறித்து பேசுகிறார். அவருடைய முதல் நிருபத்திலே அழைப்பை குறித்து அநேக வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாடுபடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நித்திய மகிமையை அடையும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அநேக அழைப்பை குறித்து பேசுகிற அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே அந்த அழைப்புக்கு பின்பதாக இருக்கிற அந்த மேன்மையை குறித்து சொல்கிறான். அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்த அந்த தேவனுடைய அறிவை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டுமா? கவனியுங்கள், இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கைக்கான 4 காரியங்கள்: ஜீவன், தேவபக்தி, நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுதல், திவ்ய சுபாவம். இந்த 4 காரியங்களிலே 2 காரியங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இந்த வாக்குத்தத்த வாழ்வை குறித்து மாத்திரமே நாம் ஒரு நாளிலே தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஒருவேளை கடந்த காலங்களிலே நாம் இதை தனியாக சபையாக கூடி வருகிற நாளிலே தியானித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த வார்த்தைகளை தியானிக்கிற காலத்திலே திரும்பவும் அவர்களை நினைப்பூட்டிக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. கவனியுங்கள், godliness அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? God likeness, தேவனை போன்ற. அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பென்ஷன், விரிவாக்கம் எப்படி இருக்கிறது? தேவனோடு உறவு, தேவ ஜனங்களோடு உறவு, அதுவே தேவபக்தி. இன்றைக்கு தேவபக்தியினுடைய தேசத்தை தெரித்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எச்சரித்து உணர்த்துகிறான். தேவபக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள். ஐயா, இன்றைக்கு வேஷதாரிகளாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். எப்படி? தேவனோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்கள் போல, தேவ ஜனங்களோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்களைப் போல இந்த உலகத்திலே தாங்கள் ஒரு பக்திமான்கள் என்பது போல தங்களை காண்பித்துக் கொள்கிற ஒரு திரள் கூட்டம் இருக்கிறது. ஆனால் நாம் பெற்றிருக்க வேண்டிய ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அது godliness, தேவபக்தி, அது தேவனோடு ஐக்கியம், தேவ ஜனங்களோடு ஐக்கியம். அடுத்தது அங்கே ஜீவனை குறித்து பேசியிருக்கிறது, நித்திய ஜீவனை குறித்து பேசியிருக்கிறது. நித்திய ஜீவன் என்றால் என்ன? அவரை அறிவது நித்திய ஜீவன், அவர் நமக்குள்ளே இருப்பது நித்திய ஜீவன், நாம் அவருக்குள் இருப்பது நித்திய ஜீவன், நாம் அவரோடு நித்திய காலமாக இருப்பது நித்திய ஜீவன். 4 காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அவரை அறிவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவது நித்திய ஜீவன், நாம் அவருக்குள் இருப்பது நித்திய ஜீவன், அவர் நமக்குள் இருப்பது நித்திய ஜீவன். மாத்திரமல்ல, அவரோடு கூட நித்திய காலமாக இருக்க போகிற ஒரு வாழ்க்கை குறித்து நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தின் வாழ்வு என்று சொல்லும்போது, நான் அவரை அறிய வேண்டும், அவர் எனக்குள் இருக்க வேண்டும், நான் அவருக்குள் இருக்க வேண்டும், அவரோடு என்றென்றைக்கும் நான் இருக்கக்கூடிய விதத்திலே என்னை சுத்திகரித்துக் கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மாத்திரமல்ல, நான் அவரோடு ஐக்கியப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நான் அவருடைய பிள்ளைகளோடு நான் ஐக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே கவனமாக இருக்க, தொடர்ச்சியாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலே நாம் அசதியாக இருக்க முடியாது. மூன்றாவதாக, நியாய தீர்ப்புக்கு, உலகத்தில் உண்டாகிற அல்லது உலகத்தில் உண்டாக போகிற ஒரு அழிவுக்கு நீங்களும் நானும் தப்ப வேண்டும். ஐயா, இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் தேவ ஜனங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லுகிறான், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகராகிய இயேசு வரை நாம் காத்திருக்கிறோம். அதைத்தான் பிலாத்துவுக்கு இயேசு சொல்லும்போது சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குரியது அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலக
குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொள்ளாத, உலகத்தால் கரைபடாத, உலகத்தை நேசிக்காத, உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை வேதம் திட்டமாக எல்லா காலங்களிலும் நமக்கு போதிக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் வாழுகிற காலத்திலே ஒரு நியாய தீர்ப்பான காரியத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவேளை அது கொள்ளை நோயாக இருக்கட்டும், அல்லது ஒரு யுத்தமாக இருக்கட்டும், அல்லது ஒரு மரணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உலகத்துக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பிலே தேவ ஜனம் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது என்பது வேதம் நமக்கு கற்றுத் தருகிற உண்மை. கவனியுங்கள், அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்குள்ளே வைக்கப்பட்டும் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டதில் அர்த்தம் இல்லை. ஆகவே தான் அங்கே நாம் என்னாகமங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை நினைவுகூர வேண்டியிருக்கிறது. ஐயா, கானானியரின் குடிகளுக்கு சோதோம், கொமோரா, செபாயிம், அத்மா, அதை தொடர்ந்து கானானின் குடிகளுக்கு என்று தேவன் வைத்திருந்த நியாய தீர்ப்பை தேவ ஜனங்கள் எப்படி பெற முடியும்? ஆபிரகாமே, ஆபிரகாமின் சந்ததியே, நீங்கள் அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் அழைக்கப்பட்டவர்கள் அல்லவா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா? அவரால் பரிபூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டவர்கள் அல்லவா? நீங்கள் உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படுவானே. அதனால்தான் கர்த்தருடைய பந்திக்கு அடுத்த காரியங்களை சொல்லும் போது அங்கே பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், உலகத்தோடு நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டுமா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருந்தும் நீ வியாதிப்பட்டிருப்பாயானால், நீ மரணத்துக்கு ஏதுவான நோயிலே சிக்கியிருப்பாயானால், உன்னை கொஞ்சம் தற்பரிசோதனை செய்து பார். நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் உலகத்தோடு நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு நாம் தப்பிக்கொள்ள வேண்டியது தேவ ஜனத்தின் மிகவும் அவசியம், மிகவும் அவசியம். நான்காவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் திவ்ய சுபாவம், கிறிஸ்துவின் சுபாவம். இந்த சுபாவம் எதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம்? ஐயா, நான் தேவத்துவத்தின் பரிபூரணத்தினால் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கிறேனே. பழைய ரட்சிக்கப்படாத வாழ்க்கைக்கு அங்கே இருந்த சுபாவத்தை காட்டிலும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே சுபாவ மாற்றங்கள் வந்துவிட்டதே. இன்னமும் எனக்குள்ளே கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவம் வர வேண்டுமா அப்படின்னு கேட்டா, ஆமா, வரணும். சுபாவ மாற்றங்கள் வந்திருக்கிறது உண்மைதான். நீதிமானாக்கப்பட்டிருக்கிற உண்மைதான். பரிபூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிற உண்மைதான். பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற உண்மைதான். ஆனாலும் நாம் இன்னமும் கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டுமா? கவனிங்கள், இந்த திவ்ய சுபாவம் அல்லது நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்று சொல்லும்போது இங்கே பேதுரு அப்போஸ்தலன் இதை குறித்து எழுதியிருக்கிறான் என்பதற்கு நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு 4 காரியங்கள் இருக்கிறது. ஒரு சுபாவம் ஒரு மனிதனை 4 விதமாக செயல்பட தூண்டும். ஒரு சுபாவம் ஒரு மனிதனை 4 விதமாக செயல்பட தீர்மானிக்க செய்யும். ஒன்று, அவனுக்குள்ள வருகிற டிசையர், ஆர்வம், அவனுடைய நடத்தை, பிஹேவியர், அவனுடைய என்வைரன்மெண்ட், அவன் இருக்கிற சுற்றுப்புற சூழல், அவன் இருக்கக்கூடிய இடம், அசோசியேஷன் ஆர் சர்ச். கவனிங்கள், ஒரு மனுஷன் என்ன சுபாவம் உள்ளவனாக இருக்கிறானோ அந்த சுபாவத்துக்கு ஏற்ற ஆர்வம் உள்ளவனாக இருப்பான். அந்த சுபாவத்துக்கு ஏற்ற நடத்தை உள்ளவனாக இருப்பான். அந்த சுபாவத்துக்கு ஏற்ற ஒரு சுற்றுப்புற சூழலிலே தான் அவன் இருப்பான். அதற்கு ஏற்றவர்களோடு தான் அவன்
ஏனென்றால் இதை குறித்து இங்கே பேசும்போது இங்கே திவ்ய சுபாவம் என்று பேசப்பட்டிருக்கிறது. இதே 2 பேதுரு 2 அதிகாரம் 22 வசனத்திலே அங்கே 2 மிருகங்களை குறித்து இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று நாய், இன்னொன்று பன்றி. ஐயா, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். அதுதான் அவனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிற வாழ்க்கை. ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்தால் அவற்றிலே என்ன வித்தியாசங்கள் இருக்கும் என்பதற்கு இங்கே 2 மிருகங்கள் இங்கே ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று நாய், நாயினுடைய ஆர்வம், நாயினுடைய நடத்தை, நாயினுடைய சுற்றுப்புறம், நாயினுடைய அந்த அசோசியேஷன். அதே போல பன்றி, பன்றியின் ஆர்வம், பன்றியின் நடத்தை, பன்றியினுடைய என்வாயர்மெண்ட், பன்றியினுடைய அந்த இருக்கிற இடம். அப்போ ஒரு மனுஷனுடைய சுபாவம் மாற வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த அந்த சுபாவம் தான் 4 விதமான விளைவுகளை தீர்மானிக்கிறது. அங்கே அங்கே என்ன எழுதிருக்கு பாருங்க. 2 அதிகாரம் 22 வசனத்துல நாய்க்குள்ள என்ன ஆர்வம் இருக்குது? தான் கக்கினதை அது தின்னும். அதுதான் அதனுடைய ஆர்வம், அதனுடைய அப்பிடைட் அதுதான், அதனுடைய டிசையர் அதுதான். பன்றியினுடைய அந்த ஆர்வம் என்ன? அது சேற்றிலே புரளும். அதனுடைய ஆர்வம் அதுதான், அதனுடைய நடத்தை அதுதான். அப்போ அது சேற்றை சுற்றிதான் இருக்கும். அங்கே இருக்கிற அப்படிப்பட்டவர்களோடு தான் இணைந்து செயல்படும். அப்படிப்பட்ட அந்த இடத்தை விட்டு அது வராது. ஏனென்றால் அங்கே இதை எதற்காக சொல்கிறார் பாருங்கள். 21 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, நீ பரிபூரணம் உள்ளவர் ஆக்கப்பட்ட பின்பு, தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஐயா, நீ வாழ வேண்டிய அந்த பரிசுத்த வாழ்க்கையை காட்டிலும் மேலானது உன்னுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. உன்னுடைய இயல்பு மாறினால் உன்னுடைய ஆர்வம் மாறும், உன்னுடைய நடத்தை மாறும், உன்னுடைய சுற்றுப்புறம் மாறும், நீ கொண்டிருக்கிற ஐக்கியப்பட்டிருக்கிற இடங்கள் மாற ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகி அல்லது அந்த பரிசுத்த கற்பனையை நேசிக்காம, அந்த பரிசுத்தரின் சுபாவத்தை நேசிக்காம நீ நாய் போல பன்றி போல வாழ்வாயானால் உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய நடத்தை, உன்னுடைய சுற்றுப்புறம், உன்னுடைய அசோசியேஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்போ பரிசுத்த கற்பனையை பெற்றுக்கொண்ட ஒரு பூரணமாக்கப்பட்ட தேவ பிள்ளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்க்கையினுடைய 4வது காரியத்தை கண்டிப்பாக உடையவனாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த 2 பேதுருடைய நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அநேக நேரத்திலே அநேகர் நினைக்கிறார்கள் பவுலை போல பேதுரு கண்டிப்பானவர் அல்ல என்று. இல்லை, ஒருவேளை பவுல் அதிகமாக நிருபத்தை எழுதி தன்னுடைய கண்டிப்பை காண்பித்திருக்கிறார். ஆனால் பேதுரு 2 நிருபங்கள் மாத்திரமே எழுதியிருந்தாலும் தன்னுடைய கண்டிப்பை மிகவும் கடுமையாகவே வைத்திருக்கிறார், மிகவும் சாடி இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஐயா, ஒன்று பரிசுத்த கற்பனையை அறிந்து அதற்கு ஏற்ற சுபாவத்தோடு, அதற்கு ஏற்ற ஆர்வத்தோடு, அதற்கு ஏற்ற நடத்தையோடு, அதற்கு ஏற்ற ஐக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். இல்லாவிட்டால் நீ அதை அறியாமலேயே வாழ்ந்திருக்கலாம். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீ ரட்சிக்கவே பட்டிருக்க வேண்டாமே. அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டா பத்தாது, நீதிமானாக்கப்பட்டா பத்தாது, நீ பூரணமுள்ளவனாக்கப்பட்டா பத்தாது. அதனுடைய தொடர் விளைவுகளை, அந்த அந்த பரிசுத்தமாகுதலை, அந்த பரிசுத்தத்தினுடைய கற்பனையை நீ தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நீ கவனமுள்ளவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் போனால் நீ எந்த சத்துருவை அழிப்பதற்கு நீ அசதியாக இருக்கிறாயோ அந்த சத்துருவே உன்னுடைய கண்களை குத்துவான், அவன் உன்னை உபத்திரவப்படுத்துவான். ஒன்று. இரண்டாவது, நீ சத்துருக்களை அழிக்காமல்
நீ பரிசுத்த கற்பனையை குறித்து அசதியாய் இருக்கிறதினாலே கர்த்தர் உன்னை நியாயம் தீர்ப்பார். கவனிங்கள் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுதந்திரிக்கப்படாத ஆனால் நமக்கு கைப்பற்ற வேண்டிய பங்கிட்டு கொடுத்த ஒரு தேசத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்ணை திறப்பாராக. யோசுவாவின் மூலமாக சுதந்திரிக்க வேண்டிய அநேக தேசங்கள் சுதந்திரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சுதந்திரிக்கப்படாத அநேக தேசத்தையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க சொல்லிவிட்டார். அவைகளெல்லாம் சீட்டு போடப்பட்டு 12 கோத்திரத்தாருக்கும் அங்கே பங்கிட்டு வைக்கப்பட போகிறது. இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு பாருங்க. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களின் அந்த யோர்தானுக்கு இப்புறத்திலே குடியிருக்கிறவர்களுக்கும் சில ஜாதிகள் விட்டு வைக்கப்பட்டிருந்தது. கெசூரியர்கள் துரத்தப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிறவர்களுக்கும் அநேக ஜாதிகள் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யோசுவாவின் மூலமாக ஒரு வேலை நிறைவேற்றப்பட்டு விட்டது. நிறைவேற்றப்பட்ட வேலை தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை செய்கிறதற்கு அசதியாக இருக்கக்கூடாது என்று அதே யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போன்று புதிய ஏற்பாட்டு சபையிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாழ்வை வாக்குத்தத்தமாக பெற்றிருக்கிற தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டிருந்தாலும் பரிபூர்ணமுள்ளவர்களாயிருந்தாலும் தொடர்ந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறதிலே, இந்த பரிசுத்த கற்பனையின்படி நம்மை காத்துக் கொள்கிறதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற மேலான சத்தியத்தை வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அப்படியானால் இங்கே நான் நித்திய ஜீவனை உடையவனாக, தேவபக்தி உள்ளவனாக, நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொண்டவனாக, கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவனாக நாம் வாழும்போதுதான் என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன் என்ற அர்த்தம். அப்படியானால் இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிற எவரும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த பரிசுத்த கற்பனையை பெற்றுக் கொண்டிருக்கிற தேவசனம் ஒருபோதும் இந்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகலாகாது. இந்த பரிசுத்த கற்பனைக்கு தூரமாய் இருக்கலாகாது. இந்த பரிசுத்த கற்பனைக்கு நாம் அந்நியனாக இருக்க முடியாது. இந்த பரிசுத்த கற்பனையை குறித்து நாம் அசதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த கற்பனையின்படி நாம் சத்துருக்களை அழித்து போட வேண்டிய விதத்திலே அழித்து போடாவிட்டால் அந்த சத்துருக்களே நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை உபத்திரவப்படுத்துவார்களாம். ஒருவேளை அந்த சத்துருக்கள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேவனும் நம்மை உலகத்தோடு உலகமாக நம்மை நியாயம் தீர்த்து விடுவாராம். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளவும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளவும், தேவ பக்தி உள்ளவர்களாகவும் கிறிஸ்துவனுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக வாழ பரலோகத்தின் தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தையை கேட்ட தியானித்த உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அழியாத தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.